Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து உயர்த்துவோமாக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 பரிசுத்த பரிசுத்த ஹalleluya ஹalleluya அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அக்கினியே ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவாதி தேவனே பரிசுத்த ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர் அவர் நம்முடைய தேவன், அதிசயமானவர் ஆச்சரியமானவர். ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 எங்கள் அற்புதமே. ஹalleluya ஹalleluya வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நன்மைகளை நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்களுக்கு நன்மைகளை செய்யும்படி அழைத்தீரே. ஹalleluya 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 அற்புதமான தேவன் அவர். ஹalleluya நம் மீது நோக்கமாயிருக்கிற தேவன் அவர். ஹalleluya எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya எங்கள் பரிசுத்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 பரிசுத்தம் உள்ளவர்களே பரிசுத்தமாகட்டும் என்று எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறீரே. யெகோவா தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரட்பா எங்களுக்கு சுகந்தரும் தெய்வமே, விடுதலை நாயகனே. ஹalleluya ஹalleluya அவர் விடுதலை நாயகன். ஹalleluya நம்முடைய தேவன் விடுதலை நாயகன். ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 யெகோவா தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆவியாகிய தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது நம்ம மத்தியில் ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya சர்வ வல்லவர் அவர். ஹalleluya கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா எங்கள் நாமத்தை உடையவர். கர்த்தாதி கர்த்தர் அவர், சிருஷ்டி கர்த்தர் அவர், சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே சிருஷ்டிகரே. ஹalleluya ஹalleluya சிருஷ்டி எஜமானனே. ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ லோகத்திற்கு எஜமானனே. ஹalleluya ஹalleluya வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அவர் விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya சிறுமையில் இருந்த நம்மை ஹalleluya நமக்கு நன்மை செய்யும்படியாக அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஆலோசனை கர்த்தர் அவர். ஹalleluya வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya எங்கள் ஜீவனே. ஹalleluya மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஹalleluya நல்ல மேய்ப்பர் அவர். நம்மை மீட்ட தேவன் அவர், ரட்சகர், நம்மை ரட்சித்த தேவன் அவர். ஹalleluya 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 அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர். யெகோவா தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். யெகோவா ரட்பா எங்களுக்கு சுகந்தரும் தெய்வமே. ஹalleluya ஹalleluya எங்களுக்கு விடுதலையை தருகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே. ஹalleluya 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 ஆலோசனை கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரப்பிடித்த கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்களுக்காக கடைசி சீட்டு ரத்தத்தை செந்தீரே. ஹalleluya எங்களை மீட்கும்படியாக, ஹalleluya எங்கள் பாவ சாபங்களை நீக்கும்படியாக, எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக கல்வாரியில் வேற்றி சிறந்தீரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரியில் வேற்றி சிறந்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவனே நீர் அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya உமது அதிசயமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம், உமது அற்புதமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 அபிஷேக நாதனே, அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற
தேவாதி தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அக்னி மயமானவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அக்னியா எங்கள் குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிறீரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கல்வாரி நாயகனே ஹalleluya ஹalleluya. எங்களை கரப்பிடித்த கல்வாரி நாயகனே வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை எண்ணி பரலோகம் இல்லை என்று கண்டு தந்தீரே. ஹalleluya. நித்திய ஜீவன் பாதை மருத்துவ நித்திய தேவனே. ஹalleluya. நித்திய வெளிச்சமே. ஹalleluya. எங்கள் வெளிச்சமே. ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசு ராஜாவே. ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவகானத்தை எங்களுக்கு தந்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவகானத்தை நமக்கு தந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நித்தியமானவரே நித்திய வெளிச்சமே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் அவர் அதிசய கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya. எங்கள் நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மேய்ப்பரே. ஹalleluya. எங்கள் ரட்சகரே ரட்சிப்பின் தேவனே எங்களை மீட்ட தேவனே. ஹalleluya. கடைசி சொன்ன ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் பாவ சாவுகளை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் யெகோவா தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மீட்பரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா ரப்பா யெகோவா தெய்வமே. ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya. எபினேசரே மட்டுமா எங்களை நடத்துற எபினேசரே இனிமேலும் எங்களை நடத்தி செல்கிற தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே எங்கள் துதிகளில் ஹalleluya ஹalleluya மகிமை அடைகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே. ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய தேவன் அதிசயமானவர். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் மகத்துவமானவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர். ஹalleluya. அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில். ஹalleluya. விடுதலைகளை கொண்டு வருகிற தேவன் அவர் ஒருவரே. நமக்கு விடுதலை நமக்காக விடுதலை செய்கிறவர். ஹalleluya ஹalleluya. வல்ல மேய்ப்பரவர் வல்ல மீட்பரவர். ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வந்தார். நம்மை மீட்டெடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மாட்சிமை ஆனவரே. ஹalleluya ஹalleluya. பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் அவர் ஆச்சரியமானவர். வல்ல மீட்பவர் அவர் வல்ல மீட்பரவர். ஹalleluya. நம்முடைய ரட்சகர் ரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் வழி எங்கள் சத்தியம் எங்கள் ஜீவனமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நித்திய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்த உலகமே பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக எங்களை நடத்தி செல்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. துதிக்கை பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. துதியோனே துதிக்கை பாத்திரரே. மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே. ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே. ஹalleluya ஹalleluya. அற்புதரே. ஹalleluya. நல்லவர் 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 நீ மகத்துவமானவர். நன்மைகளை நாயகனே நீ நல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. எங்களை கண்டு அழைத்த தேவனே. ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய கண்மலை அவருடைய கேடகம் அவரே. ஹalleluya. அவருடைய கோட்டை. ஹalleluya. எங்கள் கோட்டையை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கேடகமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கின்ற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் காக்கும் தேவன் அவர். ஹalleluya. நம்மை காக்கின்ற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. அன்பின் மணிபோல் பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. உள்ளங்கையில் வரைந்த தேவன் அவர். ஹalleluya. எங்களை உள்ளங்கையில் வரைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya
அதிசயமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது அற்புதமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், உமது கமக்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. வல்ல மேய்ப்பரே ஹalleluya, வல்ல மீட்பரே ஹalleluya, விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு சுதந்திர தெய்வமே ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya. மட்டுமாய் பாதுகாத்து எபினேசரே இனிமேல நடத்துகிறவரே ஹalleluya ஹalleluya. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவனவர், ஆச்சரியமானவர் ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே சேனைகளின் கர்த்தாவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கு பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஹalleluya. அதிசயமானவர் நம்முடைய தேவன் ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா நீசியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நீசி ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் அடைக்கலமே உன்னதரே, எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya. எங்களை உயர்ந்த கண்மலையில் நிறுத்துகிறவரே, எங்கள் ஆசீர்வாதமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களுக்கு போதுமான தேவனே, எங்கள் மூலை கல்லே, வார்த்தையின் வடிவமே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே ஹalleluya, துதிக்கை பாத்திரரே துதியோனே ஹalleluya ஹalleluya. அற்புதமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே அல்ல மீட்பரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya. அற்புதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எதிராளிகள் முன்பே எங்கள் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் செய்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிக்கு பாத்திரரே, துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் குடும்பங்களில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கு பாத்திரரே, துதியோனே, மகத்துவமானவரே, மாற்றுமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே, சர்வ லோகாதிபதியே, சர்வ சிருஷ்டிகே எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கண்டு அழைத்தது ஹalleluya தேவாதி தேவனே, சிறுமைப்பட்ட எங்களை சிறந்து விளங்கும்படி அழைத்தீரே ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிகே எஜமானனே நீ பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya. அக்னிமயமானவரே ஹalleluya. அக்னியாய் இறங்கிக் கொண்டிருக்கிறவரே ஹalleluya ஹalleluya. வல்ல மேய்ப்பரே ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே ஹalleluya ஹalleluya. எங்களை உள்ளங்கையில் வரைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்துள்ளாரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகன் அவர் ஹalleluya. நம் குடும்பங்களின் விடுதலையை தருகிற தேவாதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya. அற்புதரே சமாதான பிரபு, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியை வெற்றி சுமந்தாரே ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே ஹalleluya. கல்வாரியை சுமந்து தீர்த்தாரே, நம்முடைய பாவ சாபங்களை கல்வாரியை சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்காக அல்லவா அவர் கல்வாரியை வெற்றி சிறந்தார் ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக கல்வாரியை வெற்றி சிறந்த தேவாதி தேவனே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ வல்லவர் வல்லவர் நல்லவர் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர், சர்வ லோகத்தின் அதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya. எங்கள் எஜமானனே நீ பரிசுத்தர் ஹalleluya. சர்வ சிருஷ்டிகே எஜமானனே நீ பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே நீ பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீ பரிசுத்தர் ஹalleluya. நீதிமான்களின் தேவனே, எங்களை நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறவரே, நீதியின் பாதையில் நடத்துகிற நித்திய தேவனே, நித்திய ஜீவனே ஹalleluya ஹalleluya. ஜீவ நதியை மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ நதி அளவில்லாமல் ஜீவ நதியாக ஹalleluya எங்கள் வாழ்க்கையை கடந்து வருகிற அந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே சர்வ சிருஷ்டிகே எஜமானனே ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே ஹalleluya ஹalleluya. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேகேரிபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்க பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. அற்புதமானவர் ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற நம் தேவன், நம் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவன். அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உன்னதரே, ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே, ஸ்தோத்திரம் மகத்துவமானவரே, மகிமையே கண்மலையே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே, ஆசை மாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும்
தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் ஜெயம் கொடுக்க தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் கலியூர்ந்து மகிழ கத்தராவியே வல்லமையாய் இங்கே கிரியை செய்திடுமே கலிகூர்ந்து மகிழ கத்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுமே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க மாறுமே ஜெயம் கொடுக்க தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் ஜெயம் கொடுக்க தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளரே துணை நின்றிடுமே ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளரே துணை நின்றிடுமே தேவசாயலாய் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே தேவசாயலாய் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே ஜெயம் கொடுக்க தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் ஜெயம் கொடுக்க தேவ ஆவியே அசைவாடு இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும். இப்பொழுது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16. என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசியுங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி லெவி தீவிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடு நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அமலேக்கியர் வந்து லெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியிலே ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து
அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கட்டினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதவரைக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நீசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இவ்வாறாக இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே அவர்கள் இப்போது எங்கே கடந்து சென்றார்கள்? முதலாவதாக எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு செங்கடலை பிளந்து வழியை விட்டார். இரண்டாவதாக அவர்கள் தண்ணீர் வேண்டும் என்று மாறாவிலே தண்ணீர் கசந்த தண்ணீரை அவர்களுக்கு மதுரமாக மாற்றி கொடுத்தார். அடுத்ததாக அவர்கள் எங்களுக்கு இறைச்சியும் அப்பவும் கொடுக்கவில்லை என்று அவர்கள் சொன்ன போது அங்கே அவன் இறைச்சியையும் அப்பத்தையும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்ததாக அங்கே என்ன பண்ணார்? இப்போது அவர்கள் லெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே லெவித்தீமிலே வந்து அவர்கள் தங்குகிறார்கள். அங்கே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அங்கே எங்களுக்கு தண்ணி இல்லை. மீண்டும் அவர்கள் தண்ணிக்கு கஷ்டப்படுகிறார்கள். எங்களுக்கு தண்ணி இல்லை, நீ எதற்காக இங்கே எங்களை கொண்டு வந்தாய்? எங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களுக்கு எங்களுக்கும் தண்ணி இல்லாமல் நாங்கள் இந்த வனாந்திரத்தில் செத்து போகிறதற்கா நீ அங்கே எகிப்திலிருந்து அழைத்து வந்தாய் என்று மீண்டும் மோசையோடு அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இவ்வளவு எந்த அற்புதங்களை எல்லாம் தேவன் பண்ணியும் அவர்கள் மீண்டும் அந்த சந்தர்ப்பம் வரும்போது இப்படித்தான் பண்ணுகிறார்கள். செங்கடலை பிளந்து வழிவிட்டார். மாதாவின் தண்ணீரை கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார். அடுத்ததாக அந்த காடைகளையும் மன்னாவையும் பொழிந்தார். அடுத்ததாக இப்போது மீண்டும் அவர்கள் அந்த இவ்வளவு அற்புதங்களை பார்த்தும் எகிப்திலே தேவனுடைய வல்லமையான கரங்களின் செயல்களை பார்த்தும் அந்த சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் மோசையோடு அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், மோசையோடு கோபப்படுகிறார்கள். இப்போதும் தேவன் மோசையை தேவனோடு முறையிடும் போது தேவன் சொல்கிறார், இந்த ஜனங்களுக்கு நான் எத்தனை இவ்வளவு அற்புதங்கள் செய்தும் என்னுடைய கையின் வல்லமையை கண்டும் இவர்கள் ஏன் இப்படி பண்ணுகிறார்கள் என்று தேவனுக்கு கோபம் ஏற்படுகிறது. அவர் சொல்கிறார், நீ வந்து ஓரேபிலே அங்கே எங்கே ஓரேபிலே கடந்து செல், உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நான் நிற்பேன். எங்கே ஒரு கண்மலையின் மேல் நான் நிற்பேன். அந்த கண்மலையை உன்னுடைய கையில் இருக்கிற கோலாலே அடிக்க வேண்டும். அப்போது அங்கே தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று தேவன் மோசைக்கு சொல்கிறார். அப்படியாக மோசே சபையில் உள்ள மூப்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அங்கே கண்மலையின் மேலே அடிக்கிறார். கண்மலையிலே அடிக்கும் போது அங்கே அவர்களுக்கு என்ன வருகிறது? தண்ணீர் அது புறப்பட்டு வருகிறது. அவர்கள் தாகம் தீர்க்கும்படியாக அவர்களுக்கு போதுமான அளவுக்கு மீறி அங்கே தண்ணீர் அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இப்போது அவர்களுக்கு விரோதமாய் அமலேக்கியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் மீண்டும் அந்த பாதையாக அங்கே கடந்து செல்லும் போது லெவித்தீமிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்போது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்நேரத்தில் அங்கே மோசே யோசுவாவோடு சொல்கிறார். யோசுவா மோசையோடு கூட இருக்கிற ஒருவர். அவர்களோடு மோசே என்ன சொல்கிறார் என்றால், நீ அமலேக்கியர்களோட இவங்க ஒரு கூட்டம் ஜனத்தை யோசுவாவோட அனுப்புகிறார்கள் யுத்தத்துக்காக. நீ அங்கே யுத்தத்துக்கு கடந்து செல். நான் எங்கே செல்கிறேன்? நான் தேவனுடைய தேவன் மலையின் உச்சியில் சென்று தேவனோடு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று ஆரோனையும் தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனையும் ஊர் என்பவனை அழைத்துக் கொண்டு ஊர் என்பவனை அழைத்துக் கொண்டு அங்கே மோசே மலையின் உச்சியில் அங்கே செல்கிறார், கடந்து செல்கிறார். அங்கே யுத்தத்துக்கு யோசுவா அமலேக்கியரோட யுத்தத்துக்கு யோசுவாவும் ஒரு கூட்டம் சேனையும் அங்கே கடந்து சென்றார்கள். ஆனால் மோசையும் ஆரோனும் அங்கே யுத்தத்துக்கு கடந்து செல்லவில்லை. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இவர் யோசுவாவை அனுப்பிவிட்டு யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் ஜெபிக்க அங்கே மலையின் உச்சிக்கு கடந்து செல்கிறார்கள். அங்கே மோசே கரங்களை தூக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே அமலேக்கியரை யோசுவா வெற்றி கொள்கிறார். மேற்கொண்டு அவர்களை இது பண்ணுகிறார், ஜெயமடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மோசையின் கரங்கள் அங்கே சோர்வடைந்து போகிறது. மோசைக்கு எவ்வளவு நிறைய நேரமாக அவன் கரங்களை தேவனை நோக்கி தூக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போது கரம் நிறைய நேரம் நம்ம கரத்தை தூக்கி நம்ம ஜெபித்தாலும் சரி, கரங்களை தூக்கி கொண்டிருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு கை வலிக்கு அல்லவா? அதே போல இப்போது மோசைக்கு கைகள் சோர்ந்து போகிறது. உடனடியாக அங்கே அமலேக்கியர் என்ன பண்ணுகிறார்கள்? யோசுவாவை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இச்சூழலில் ஆரோனும் ஊருமாக சேர்ந்து அங்கே ரெண்டு சைடும் கல்லை கொண்டு வந்து
மோசையின் கரத்தை ரெண்டு சைடு தாங்குறாங்க, கல்லை வைத்து தாங்கி அவன் கரத்தை கீழே இறங்காதவாறு கரத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள். அந்த சூரியன் அஸ்தமிக்கும் வரை மோசையின் கரம் தேவனை நோக்கி உயர்த்தப்பட்டிருந்த போது அங்கே யோசுவா அந்த யுத்தத்தில் அமலேக்கியரை வெற்றி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம என்ன பார்த்து அறிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய கரம் எவ்வளவு தூரம் தேவனை நோக்கி உயர்ந்திருக்கிறதோ அப்போது நமக்கு ஜெயம் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே யுத்தம் நடக்கிறது. மோசே ஜெபித்துக் கொண்டிருந்தாதான் அந்த யுத்தத்துல வெற்றி கொள்ள முடியும். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது நமக்கு அது அந்த இடத்தில் விடுதலை கடந்து வர வேண்டும் என்றால் நம்முடைய கரம் தேவனை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி கொண்டிருந்தார், தேவனை நோக்கி உயர்த்தி துதித்துக் கொண்டிருந்தார். அங்கே யோசுவா அங்கே ஜெயம் எடுத்துக் கொண்டிருந்தார். எப்போது மோசையின் கரம் அங்கே தாழ்ந்து போனதோ அப்போது அமலேக்கியர் அங்கே மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் உடனடியாக மோசையின் கரத்தை தேவனுக்கு நேராக தூக்குகிறார்கள். மோசையால முடியல, இது சோர்ந்து போகிறது, கை வலி தாங்க முடியல. அப்போதுதான் ஆரோனும் நூறுமாக சேர்ந்து ரெண்டு பக்கமாக நின்று கற்களை வைத்து அவருடைய கரங்களை மேலே தூக்கி நிறுத்தும் போது அங்கே சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரை அங்கே தூக்கி நிறுத்துகிறார்கள் மோசையின் கரத்தை. அப்போது அங்கே யுத்தத்தில் யோசுவா வெற்றி கொண்டார் என்று பார்க்கிறோம். இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையிலும் நாம எண்ணப்பட வேண்டும். நமக்கு நெருக்கடிகள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம கரங்களை தூக்கி நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டிலே ஒரு அறையில் உட்கார்ந்து யாரும் இல்லாத நேரம், வீட்டுல இருக்கிற நேரங்கள்ல கதவை போட்டி நம்ம யாரோடும் அக்கம் பக்கம் வந்து ஆரோட பேசாமல், ஏன்னா அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது நமக்கு அங்க கை போயிட்டு இருக்கும், நம்முடைய பிரச்சனை அங்கே மேற்கொண்டு போயிடும். அதனால நம்முடைய பிரச்சனை மேற்கொள்ளாதவாறு நாம் பிரச்சனையை மேற்கொண்டிருக்கிறவர்களாக மாற வேண்டும். அதற்காக நம்முடைய அறையை போட்டிக் கொண்டு முடிந்த அளவு தேவனை நோக்கி கரங்களை தூக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு நமக்கு பார்த்த நன்றாக தெரிகிறது. மோசே கரங்கள் உயர்ந்த போது அங்கே யுத்தத்தில் வெற்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மோசையின் கரம் தாழ்ந்த போது அங்கே எதிராளி மேற்கொள்கிறார். மீண்டும் மோசையின் கரம் உயர்ந்த போது எதிராளி வீழ்த்தப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசின் தந்திரங்கள் போராட்டங்கள் எது வந்திருந்தாலும் நம்முடைய கரம் தேவனை நோக்கி தூக்கி நின்று நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய எதிராளி வீழ்ந்து போவார்கள். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். இப்போது நாம் தன்னைத்தானே சோதித்து இந்த ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்த வேண்டும். காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம், தேவனுடைய அன்பில் நாம் எப்படி நிலை நின்றோம், அவருடைய வாசஸ்தலத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை எப்படி கடந்து சென்றது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியாக இருந்ததா? எவ்வளவு கோபங்கள் எவ்வளவு இது வந்தாலும் நாம் தேவனை நோக்கி கோப நேரம், நான் என்ன சொல்லியிருக்கேன், கோப நேரம் கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள் என்று நம்முடைய கோபம் எல்லாம் தணிந்து போகும். குடும்பம் அதன் நிமித்தம் சமாதானத்துக்கு எதுவாய் கடந்து செல்லும். ஹல்லேலூயா. நம்மால் குடும்பம் கட்டப்பட்டதா என்று பாருங்கள். நாம் எப்போதும் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அங்கே நாம் நம்மை நாமே சரி செய்து கொள்வோமாக. இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை நோக்கி பாருங்கள். உங்கள் பலவீனங்களை, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கொண்டு கல்வாரி சிலுவைக்கு நேராக வைங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தின் சீர்கேடுகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் கொண்டு கல்வாரி சிலுவைக்கு நேராக வைங்க. அப்படியே ரத்தத்தால் எல்லாம் விடுதலையாகும். ஹல்லேலூயா. கரங்களை தூக்கி தேவனை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது வெற்றியாக மாறும். நம்முடைய கரங்கள் எப்போதும் தாழ்ந்து போகிறதோ நம்முடைய எதிராளி நம்மை மேற்கொள்வான். எப்போதும் ஒருபோதும் நம்முடைய எதிராளி நம்மை மேற்கொள்ளாதவாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கரங்கள் எப்போதும் தேவனுக்கு நேராக நிற்க வேண்டும். நம்முடைய எதிராளிகளை வீழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அமே ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை கொண்டு வருகிற எதிராளிகளை இயேசுவின் நாமத்தால் அதம் பண்ணும்படியாக அப்படியே கல்வாரி ரத்தத்தை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காக அல்லவா சிலுவை சுமந்தார். அவர் நமக்காக நம் எதிராளியை வீழ்த்தும்படியாக அல்லவா ஹல்லேலூயா வெற்றி சுமந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே உமது வல்லமை ரத்தம் ஆண்டவரே சரீரங்களில் இறங்கட்டும். பலவீனமான இடங்களில் எல்லாம் இறங்கி சுகத்தை கட்டளையிடுவதாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்களும் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்கப்படுவதாக. குடும்பங்களில் இறங்கட்டும் உமது கல்வாரி ரத்தம் ஆண்டவரே. உமது ரத்தம் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்களை மாற்றி அமைப்பதாக. அமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான தங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவனோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் அநேக தேவைகள்
எல்லாவற்றையும் தேவனோடு எடுத்து செல்லுங்கள். ஹalleluya ஸ்தோத்திரம். நமக்கு விடுதலை தருகிற தேவன், நம் தேவைகளை அறிந்த தேவன், நமக்கு என்னென்ன தேவைகள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அவை எல்லாம் நமக்கு பூர்த்தி படுகிற தேவன். அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். ஹalleluya சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ள தேவன். ஹalleluya ஹalleluya. உங்கள் எல்லா குறைகளையும் தேவன், உங்கள் வேண்டுதல் என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் தேவனோடு சொல்லுங்கள். அவர் நமக்கு செய்து தருகிற தேவன், நம்முடைய துணையாளன் அவர், நமக்கு துணை நிற்கிற தேவன் அவர். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உமது மகத்துவமான வல்லமை குடும்பங்களில் இறங்கட்டும் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்தை மேம்படுத்துவீராக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, அதிலிருந்து மீண்டு வெளியே வரும்படியான வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மாய உலைகளில் சிக்கி தவிக்காதவர் நீர் வேலி அடித்து உள்ளங்கையில் வரைந்த தேவன். அவர்களை நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமை ஆண்டவரே குடும்பங்களில் பாய்ந்து செல்லட்டும். குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை எல்லாம் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அந்த அடிமை பழக்கத்திலிருந்து மீட்டுக் கொள்வீராக. அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை காணும்படியாக ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை காணும்படியாக அவர்களுக்கு மனமாற்றத்தை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய வெற்றிப்பை பெற்றுக் கொள்ள அவர்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவர்களை விடுதலையாக்குவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல் வாலிப திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நயற்ற வரன்களை ஆயத்தம் பண்ணி கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, குடும்பங்களில் என்னென்ன தேவைகள் எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கொடுங்க ஆண்டவரே. பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவன். இன்றைக்கு இப்போதுள்ள அந்த கிளைமேட்டில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இதனால் எந்த பலவீனங்களும் சரீரத்துக்கு வராதவாறு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தால் வழி நடத்திய தேவன். இப்போதும் ஆண்டவரே, இந்த சூடான காலகட்டத்தில் ஆண்டவரே, பகலில் ஆண்டவரே மேக ஸ்தம்பத்தால் நீர் வழி நடத்துவீராக. மகிமைப்படுத்தும் பொருட்படுத்தும் நடந்து உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. வல்லமை குடும்பங்களில் பாய்ந்து செல்லட்டும். விடுதலைகளை கட்டளையிடும் மகத்துவத்தை வெளிப்படுத்தும். அது நாம குடும்பங்களில் மகிமை அடைவதாக. குடும்பங்களில் ஜெபாவியால் நிரப்புவீராக. குடும்பங்களை குடும்பமாய் ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே, ஆமென். நாம இப்போதும் கடைசியாக கடந்து செல்லலாம். நாம இவங்க ரூபாதேவி அவங்க பையனுக்காக ஒரு ஜெபம் இருக்கலாம். இருக்கிறவங்க சேர்த்து ஜெபிக்கலாம். அவங்க பையன் கொஞ்சம் விளையாட்டுல இந்த கேம் விளையாட்டுல அடிக்ட் ஆயிருக்கிறான். 11th தான் படிக்கிறான் இத்தனைக்கும். ஆனா அதுல ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப ஒரு அடிமை வாழ்க்கைக்கு உட்பட்டு போனான் அந்த கேம்ல. அவன் அதுல இருந்து மீட்க முடியாம அவங்க ரொம்ப திணறாங்க. அவங்க எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியாக அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நேற்றையும் அந்த பையனால ரொம்ப பிரச்சனை வீட்டுல ஏற்பட்டு இருக்கு. அதனால நாம இப்ப அவளுக்காக ஜெபிக்கலாம். அவன் அதுல இருந்து மீண்டு வரணும். அந்த கேம் விளையாடுறதுல இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த மகனை இப்போது நாங்க கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. அந்த மகனுக்குள் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அதை நிமித்த குடும்பத்தில் இருக்க தாய் தகப்பன்மார்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே, அந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு சமாதானத்தை கிடைக்கும்படி நீர் உதவி பண்ணுங்க. அந்த மகனால் ஆண்டவரே சமாதானம் கிடைத்ததென்று சொல்லும்படியாக நீர் அங்கே மாற்றி அமைப்பீராக. குடும்பத்தை கட்டுவீராக. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். பிசாசின் அந்த கிரியைகளுக்கு விலக்கி நீர் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.